அனைவருக்கும் வணக்கம். நான் சித்த மருத்துவர் ரமேஷ், மருதம் சித்த மருத்துவமனை, கரூர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எண்ணெய் குளியல், ஒரு ஆயில் பாத். ஆயில் பாத்துங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு மறக்கப்பட்ட விஷயமாக மாறிடுச்சு. ஏன்னா நம்ம ஒரு சாதாரண ஒரு தீபாவளி டைம் இந்த மாதிரியான விஷயத்தை இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம வந்து ஆயில் பாத்தே எடுக்கிறோம். சாதாரணமாக அந்த ஆயில் பாத்னால் என்ன முக்கியத்துவம், என்ன அது எப்போ பயன்படுத்தணுங்கிறது வந்து நிறைய நம்ம வந்து சித்த மருத்துவத்தில் நம்ம சித்தர்கள் கூறியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஆயில் பாத் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு ஆண்களுக்கு வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமை எடுக்கணும். பெண்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து ஆயில் பாத் எடுக்கலாம். ஆயில் பாத் எடுக்கிறனால என்னென்ன நோய்கள்லாம் தீரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவலி, சைனஸ் ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய நோய்கள் வராமல் தடுப்பதற்கு வந்து இந்த ஆயில் பாத் வந்து ஒரு முக்கிய ஒரு பங்கு வகிக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பாத் வந்து எந்த காலகட்டத்தில் எந்தெந்த மாதத்தில் எப்படி எடுக்கணும், காலையில் எடுக்கணுமா, அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது என்னென்ன உணவு முறை வந்து பத்தியம் வந்து என்னென்ன உணவு முறை கட்டுப்பாடு இருக்கணும், வெயில் அலையக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் எண்ணெய் குளியலுக்கு எந்த மாதிரியான எண்ணெய்கள்லாம் நம்ம வந்து அதிகம் பயன்படுத்தலாம்ங்கிறது சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்னென்னா அதை பற்றியான உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு எண்ணெய் குளியலை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இருந்தால் மட்டும் தான் அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது ஒரு முழுமையான பலன் கிடைக்கும். அதனால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நம்ம ஒரு அருகிலுள்ள சித்த மருத்துவரை பார்த்து இப்போ எண்ணெய் ஆயில் பாத்னா எப்படி சார் எடுக்கலாம், எந்தெந்த மாதத்தில் எப்படி எடுக்கலாம் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. அதை பற்றியான விளக்கம் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அதன்படி வந்து ஆயில் பாத் எடுத்திங்கன்னா நிறைய நோய்கள் வந்து வராமல் தடுக்கும். இந்த தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ்ஸு, இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு, மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைக்காட்ரிக்காக மனநிலை வந்து பாதிக்கப்படாத சூழல்லாம் மாறுவதற்கு, இதெல்லாம் வராமல் தடுப்பதற்கு வந்து ஒரு ஆயில் பாத் ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எண்ணெய் குளியல் எடுத்துங்க. ஒரு உரிய முறையில் வந்து ஒரு கரெக்டான வழிமுறையில் வந்து நீங்கள் எண்ணெய் குளியல் எடுத்திங்கன்னா நோய் இல்லாமல் வாழ்வதற்கான ஒரு அருமருந்தாக இருக்குங்கிறது எண்ணெய் குளியல் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.